கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக. கிருபை, இரக்கம், மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தையும் நமக்கு வைத்திருக்கிறார். 2024 இந்த ஆண்டில் 11 மாதத்திலும் தமது கிருபையால் நம்மை மூடி மறைத்து பாதுகாத்து 12வது மாதத்தின் முதல் தேதியிலே தேவனுடைய ஆரிசிலே கொண்டு வந்து அந்த கிருபையுள்ள தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாய், தேவனை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் தந்த கிருபைக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் பண்டிகையின் மாதம். டிசம்பர்னு சொல்கிறோம். டிசம்பர்னு சொன்னாலும் கூட பண்டிகையின் மாதம். ஆண்டவரின் பிறப்பினை நாம் பண்டிகையாய் கொண்டாடி இன்னும் ஆண்டவருக்குள் அதிகமாய் கிட்டிச் சேரக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தை தேவன் ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த வண்ணமாய் ஆசீர்வைத்து தருவாராக. இந்த மாத வாக்குத்தத்தமாய் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்த பகுதி யாக்கோபின் புஸ்தகம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் அதிகாரம், பேஜ் நம்பர் 315, புதிய ஏற்பாடில் 315வது பக்கம். யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் முதல் பகுதி இந்த மாத வாக்குத்தத்தமாய் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். யாக்கோபு 4:6 நான் வாசிக்கிறேன். அதன் பிறகு நாம் ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். யாக்கோபு 4:6 கர்த்தர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. யாவரும் சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. நம்முடைய கரங்களை இந்த வசனத்தின் மீது, யாக்கோபு 4:6 மீது வைத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, 11 மாதமும் கிருபையை தந்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த கிருபை அதிகமான கிருபை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அந்த அதிகமான கிருபையை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதித்திருக்கிறீர். அதை நினைவு கூறும்படியாய், நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கும்படியாய் தேவன் தந்த இந்த பெரிதான கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்திலும் இந்த வசனத்தின்படி கர்த்தாவே, அதிகமான கிருபையை நீர் தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கப் போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த கிருபைக்குள் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியான ஒரு பலனையும் ஒரு விசுவாசத்தையும் ஜெப ஆவியையும் தேவன் தந்து உம்முடைய நாமத்தையை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தால் அந்த கிருபைகள் உம்முடைய பிள்ளைகளின் சிரசின் மேல் அமரட்டும், அவருடைய கரங்களின் மீது அமரட்டும், அவருடைய இல்லங்களிலே அமரட்டும், பெரிய காரியங்களை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சத்தமாக சொல்லுவோமா? யாக்கோபு 4:6 கர்த்தர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. கர்த்தர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. இந்த வசனத்தை பார்க்கிற வேளையில் நான் தினமும் எதுக்காவது ஒரு காரியத்திற்கு அந்த கிருபை என்று சொல்லுகிற வார்த்தையை உபயோகிக்கிறோம். சுகமாக இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், ஆண்டவருக்கு கிருபையினால் சுகமாக இருக்கிறோம். உங்கள் வேலையெல்லாம் எப்படி இருக்குது? ஆண்டவருக்கு கிருபையினால் வேலையெல்லாம் நல்லா இருக்குது. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? கர்த்தர் எனக்கு கிருபையாய் 2 பிள்ளைங்களை கொடுத்துருக்கிறாரு. இதில் கிருபை கொஞ்சம் ஒளிஞ்சிருது. கர்த்தர் எனக்கு 2 பிள்ளைங்களை கொடுத்துருக்காரு. அந்த கிருபை அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது, யூஸ் பண்ணணும். அந்த கிருபை கர்த்தர் தந்த ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் கிருபையாக எனக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது? கர்த்தருடைய கிருபையினால். அப்போ அந்த கிருபையை சொல்ல 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 அந்த கிருபைங்கிற வார்த்தை தேவனை மகிமைப்படுத்துகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அந்த கிருபை தேவனை மகிமைப்படுத்துகிறது. அந்த கிருபை நமக்கு மறுபடியும் கர்த்தர் தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தையை தானே சொல்லுகிறோம். அந்த கிருபை நமக்கு சொந்தமானதல்ல, அது கர்த்தருடையது. கர்த்தர் அந்த கிருபையை தந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அன்னிது நம்ம எதுக்கு கேட்டாலும் என்ன சொன்னாலும் ஆண்டவர் கிருபையினால் நல்லா இருக்கிறோம், ஆண்டவர் கிருபையினால் நல்ல ஆகாரத்தை இன்றைக்கு ஆண்டவர் தந்தார், ஆண்டவர் கிருபையினால் வேலையெல்லாம் நல்லா இருக்குது சொல்லி பாருங்கள். ஆண்டவர் கிருபையினால் கர்த்தர் கொடுத்த வேலைக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். அந்த வேலையிலே கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் எனக்கு தந்த கிருபையாய் தந்த பிள்ளைகளுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி பாருங்கள். அந்த பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். அநேக வேளையில் அந்த கிருபையை ஒதுக்கி விட்டு மாமிசம் பலவீனம்தான், பலவீனத்தில் வேறு சில காரியங்களை நம்ம சொல்லி விடுகிறோம். கிருபை அது ஒரு நாளும் மாறாது.
கிருபை நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு கிருபை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாய் மரியாளிடம் தேவதூதன் போகிறான். முதல் வார்த்தை, கிருபை பெற்றவளே வாழ்க. லூக்கா 1:28 என்று நான் நினைக்கிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபை பெற்றவளே வாழ்க. அந்த அது வரைக்கும் அந்த மரியாளுக்கு அந்த கிருபையை பற்றி ஒன்றும் தெரியாது. என்ன இது கிருபைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அப்புறமா 1:30 சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 1:30 சொல்லப்பட்டிருக்கிறது, மரியாளே நீ பயப்படாதே, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். லூக்கா 1:30, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஏன் இந்த வசனத்தை நான் சொல்கிறேன்னா, அப்போ கிருபை யார்கிட்ட இருக்குது? தேவனிடத்தில் இருக்கிறது. இயேசுவின் தாயிடமே தேவதூதன் சொல்கிறான், கிருபை பெற்றவளே வாழ்க என்று. அவன் அந்த தேவனிடத்திலிருந்து அந்த கிருபையை வாங்கி கொண்டு அவள்கிட்ட கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான்? கிருபை பெற்றவளே நீ வாழ்க அப்படின்னு சொல்லி அந்த கிருபையை கொடுக்குறான். அடுத்தது சொல்கிறான், பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அப்போ அந்த கிருபைக்கு சொந்தக்காரர் தேவன். ஒரு ஆமென். அந்த கிருபைக்கு சொந்தக்காரர் தேவன். அந்த கிருபை அவரிடம் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி நமக்கிடம் இருந்தால் நம்ம அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். பிதா, நன்றாய் கவனிங்கள், பிதா அந்த கிருபையை இயேசுவுக்கும் கொடுத்தார். இயேசுவுக்கு பிதா கொடுத்திருக்கிறார், தேவன் கொடுத்திருக்கிறார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் அந்த கிருபை அதிகமாய் போனது. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். சிலவங்க சொல்லுவாங்க, கிருபைன்னு சொல்லும்போது பல பரிசுத்தவான்கள் அதற்கு ஒரு அர்த்தமும் கொடுத்துருக்குறாங்க. என்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்கன்னா, எதற்கும், நன்றாய் கவனிங்க, எதற்கும் தகுதி இல்லாத ஒரு மனிதனை, மனுஷியை எல்லாவற்றுக்கும் தகுதிப்படுத்துவதுதான் கிருபை. ஆமென். அது கர்த்தரின் கிருபை. இது உண்மை, இது சத்தியம். எதற்கும் தகுதி இல்லாத ஒரு மனிதர், எதற்கும் தகுதி இல்லாத ஒரு மனுஷி ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாய் வந்து ஆண்டவரேன்னு கூப்பிடுகிற வேளையில் எல்லாவற்றுக்கும் தகுதிப்படுத்துவது கர்த்தரின் கிருபை. எல்லாம் மாறி போகும், கர்த்தருடைய கிருபை மாறாது. கிருபை ஒரு நாளும் ஒரு பொழுதும் மாறாது. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கர்த்தருடைய கிருபையினால் அவங்க உயர்ந்து இருக்கிறாங்க. தகுதி இல்லாதவங்க இந்த தேசத்துக்கு வந்திருந்தாலும் கூட, இல்லை சொந்த தேசத்தில் காணப்பட்டாலும் கூட, கர்த்தருடைய கிருபை அவர்களை உயர்த்துகிறது. சரி, கிருபை ஆங்கிலத்தில் கிரேஸ்ன்னு சொல்கிறான். கிருபைக்கு ஒரு ஆங்கிலத்தில் அர்த்தம் கிரேஸ். அந்த கிருபைக்குள்ளே உள்ளே பல அர்த்தங்கள் காணப்படுகிறது. என்னதுன்னா, கிருபை அழகுபடுத்துகிறதாம், கிருபை நேர்த்தியாக வைக்கிறதாம், கிருபை நேர்மையானதாய் காணப்படுகிறதாம், கிருபை தயவுள்ளதாய் காணப்படுகிறதாம், கிருபை மனதிற்கு இனிமையானதை கொடுக்கிறதாம், கிருபை பெருந்தன்மையாய் நம்மை வைக்கிறதாம், ஆசீர்வதிக்கிறதாம். அந்த கிருபைக்குள் இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள், பல அர்த்தங்கள் இருக்கிறது. அப்போது அந்த கிருபை எனக்கு வேணும். கிருபைன்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் நமக்கு தருகிற வேளையில் அதை ருசி பார்த்து அந்த கிருபைக்குள்ளே இருந்து பெருந்தன்மையோட, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் தாளந்து கொடுக்குறாரு. ஒரு உவமை சொன்னார். ஒருத்தனுக்கு எத்தனை தாளந்து கொடுத்தாராம்? 5 தாளந்து. அடுத்தவனுக்கு 2 தாளந்து. கடைசியில் உள்ளவனுக்கு 1 தாளந்து. 5 தாளந்து கொடுத்தவன் 5 தாளந்தை வச்சு அந்த கிருபையை வைத்து அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். 2 தாளந்து பெற்றவன் அவன் அது மாதிரி இருந்தான். 1 தாளந்து வாங்கினவன் என்ன சொல்கிறான்? நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத களத்தில் சேர்க்கிறவுமான கடினமுள்ள மனுஷன் அறிஞ்சு அதை நான் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சேன். இன்றைக்கி தேவன் கொடுக்கக்கூடிய தாளந்தை, தேவன் கொடுக்கக்கூடிய கிருபையை மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அதை நிர்விசாரமாய் அதை பண்ணுறாங்க. இது என்னங்க வரும்? ஆனால் தேவனிடத்தில் கேட்கிற வேளையில் கர்த்தர் கிருபையாய் கொடுக்கிறார். கிருபையாய் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் நம்ம பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே,
ஏனென்றால் இயேசுவே ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தாராம். அப்ப அந்த கிருபை, தேவ கிருபை நிமித்தமாய் ஆண்டவர் விருத்தி அடைந்தார். ஆண்டவர் தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையின் மூலமாய் நாம் விருத்தி அடைய கர்த்தர் அதிகமான கிருபையை அளிக்கிறார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் அதிகமான கிருபையை நமக்கு கொடுக்க போகிறார். நாம் நினைத்ததுக்கும் எண்ணினதுக்கும் வாஞ்சித்ததுக்கும் ஆசைப்பட்டதுக்கும் அதிகமாய் தேவன் தம்முடைய கிருபையை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஈவாக கொடுக்க போகிறார். வசனத்தை வைத்து ஜெபியுங்க. கிருபையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதுவும் தேவனுடைய கிருபையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். வேதத்தை பார்க்கும்போது பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா அதில் சுமார் ஒரு 70 தடவைக்கு மேலே கிருபை என்கிற வார்த்தை இருக்கிறது. அந்த கிருபையை அதிகமாய் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் சங்கீதக்காரனாகிய தாவீது. அவன் ருசி பார்த்துட்டான். அவன் ருசி பார்த்து, ஆண்டவர் உம்முடைய கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு வேணும் ஆண்டவர். தினமும் அவன் கேட்டிருக்கிறான். கேட்டதன் நிமித்தமாய் அது 70 தடவை எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சுமார் 8 இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். அப்போ அந்த நல்லவர் அந்த கிருபையை பாரபட்சமின்றி எல்லாருக்கும் கொடுக்கிறார். நல்லவன் தானே செய்ய முடியும், பாரபட்சம் பார்க்கிறவர் செய்ய முடியாது. பாரபட்சம் இல்லாதவர் அந்த பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் அதை கொடுக்கிறார். ஆக கர்த்தர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆண்டவரே வசனம் சொல்லுது, ஆண்டவரே அதிகமான கிருபையை அளிக்கிறேன், எனக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. நிச்சயமாய் தேவன் தர வல்லவராக இருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 117 அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற கிருபை கடுகளவு கிருபை அல்ல, கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. அதுக்கு ஒரு அளவு கிடையாது. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மேல் கிருபையை வைத்திருக்கிறார். ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபை நம்மேல் இறங்குகிறது, நமக்கு கொடுக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்க, சங்கீத புஸ்தகம் 121 சங்கீதத்தை எடுத்து பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிற சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான். சங்கீதம் 121, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் அந்த கிருபைக்காய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். நிச்சயமாய் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு அந்த கிருபை அவர் தருவார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபை எப்படி வருகிறது? உன் காலை அது கர்த்தருடைய கிருபை. உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட்ட என் ஜனமே, உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை. கர்த்தருடைய கிருபை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். எத்தனை தடவை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் வலது பக்கத்திலே கிருபையாய் உனக்கு நிழலாயிருக்கிறார். ஆமென். ஒருவேளை பகல்ல வெளியே போறீங்க, ராத்திரியிலேயும் வெளியே போக வேண்டியது இருக்கு. பகல்ல வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை கர்த்தருடைய கிருபை உன்மேல் இருக்கிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இல்ல படிப்பினால் அல்ல, பணத்தினால் அல்ல. கர்த்தருடைய கிருபை, சுத்த கிருபை. 7வது வசனம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் அவருடைய கிருபையினால் உன்னை அவர் விலக்கி காப்பார். ஆமேன். எந்த தீங்கு எங்கேருந்து எழும்பட்டு, எந்த சதி ஆலோசனைகளிலிருந்து எழும்பட்டு, எந்த மறைவான கண்ணிகள் எழும்பட்டும், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பதோடு அவருடைய கிருபை உன் ஆத்மாவை காக்கும். காலம் மழையானாலும் சரி, குளிரானாலும் சரி, வெயிலானாலும் சரி, எழும்பி வெளியே வேலைக்கு ஓடுகிறோம், திரும்பி வருகிறோம். கர்த்தர் சொல்லுகிறாரு, என் கிருபை உன் போக்கையும் உன் வருத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காக்கும். யார் காவலாளி? நமக்கு யார் இருக்கா? நினைத்து பாருங்க. ஒரு அந்நிய தேசத்தில் வந்திருக்கிறோம். ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு தெரிந்தவங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம். ஃபோனில் சொல்கிறாங்க, நான் 4 மணிக்கு வேலை முடிஞ்ச பிறகு வர்றேன், அதுக்கு முன்னால் வேறு யாரையாவது பாருங்கன்னு. யார் வருவா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கிருபை நம்முடைய போக்கையும் நம்முடைய வருத்தையும் அவர் பாதுகாக்கிறார். கிருபையினால் நம்மை பாதுகாக்கிறார். பாடுறோம் இல்லையா?
தம் கிருபை பேரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் இன்னும் தேவை கிருபை தாருமே எனக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே. அப்போ கர்த்தர் அதிகமான கிருபை அளிக்கிறார்னா நம்மேல வைத்த கிருபை அதிகமாக இருக்கிறது. ஆமென். அதிகமாக இருக்கிறது. அவருடைய அன்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவருடைய கிருபையையும் அதிகமாய் பெற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் அதிகமான கிருபையை பெற்றுக்கொள்கிறார்கள். நான் சொல்கிறேன் இல்லை, முதலே சொன்ன தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கோ மனுஷியையோ தகுதிப்படுத்துவது அவருடைய கிருபை என்று வாசிப்போம். தேவ செய்திக்கு நேராக நாம் கடந்து போவோம். எப்போது, எங்கே, என்று கர்த்தர் நம்மேல் அவர் கிருபையை வைத்தார் தியானிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஐசாயா சாப்டர் 41 verse 9. ஏசாயா 41:9. நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து, த எண்ட் ஆஃப் த எர்த், கடையாந்தரங்களிலிருந்து, கடைசியில் இருந்து நான் உன்னை எடுத்து வந்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து உன்னை நான் தெரிந்து கொண்டேன். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டதற்கு காரணம் அவரது கிருபையே, அவருடைய கிருபையே. நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். இது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை. பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து, ஒரு கடைசி முனையிலிருந்து, கடைசியிலிருந்து நான் உன்னை எடுத்து வந்தேன். அங்கேருந்து எடுத்து வருவதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? நான் பூமியின் ஆண்டவர் உருவாக்கின ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார் என்பதை நினைத்து கொள்ளுங்கள். தாயின் கருவிலிருந்தே அவர் நம்மை ஒரு காரணத்தோடு உருவாக்கி இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து இந்த உலகத்திலே நம்மை அறிமுகப்படுத்தி அவர் வைத்திருக்கிறார். ஒரு நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் நம்மை உருவாக்கவில்லை. ஆமென், ஆமென். பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற வேளையில் பாருங்க, அந்த தாவீது ஆடு மேய்க்கத்தான் போனான். ஆடு மேய்க்க போறவனை அவர் கொஞ்ச நாள் அப்படியே வைத்து விட்டு கடைசியில் பார்க்கும்போது அரியணையில் உட்காரும்படியாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். சிங்காசனத்தில் உட்காரும்படியாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எவ்வளவு ஒரு மேன்மையான காரியங்கள் பாருங்க. அதே போல் யாக்கோபுடைய சரித்திரம், யோசேப்புடைய சரித்திரத்தை எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது எதுவுமே அவங்கள ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியாது. ஆனால் கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு மேலும் இருந்தபடியினால இந்த தேசத்தையே ஆளுகிறவர்களாய் அவருடைய கிருபை அவர்களை மாற்றியது. ஆண்டவருடைய கிருபை நம்மேல் இருக்கிறபடியினால தான் எதற்கும் தகுதியற்ற நம்மை பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து அவர் எடுத்து உன்னை எடுத்து அழகா சொல்லப்பட்ட உன்னை எடுத்தேன். உங்களைன்னு சொல்லவில்லை. உங்களைன்னு சொன்னால் 2-3 பேர் சொல்லுவாங்க, எங்களை இல்லை உங்களை தான் தனியாக சொல்லுகிறார். உன்னை எடுத்தேன். சரி, அந்த பூமியின் கடையாந்தரங்களில் நம்ம எப்படி இருந்தோம்? இந்த எண்ட் ஆஃப் த எர்த்தில் நம்ம எப்படி இருந்தோம்? கொஞ்சம் பார்ப்போமா? சங்கீத புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 2வது வசனம். அந்த இடம் ஒரு பயங்கரமான ஒரு இடம். சங்கீதம் 40:2. சங்கீதம் 40:2. பயங்கரமான குழியிலும் உழையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்தார். எங்கே இருந்து ஆண்டவர் எடுத்தார்? பூமியின் கடையாந்தரங்களில் எப்படி இருந்த நம்மை பயங்கரமான குழிக்குள் இருந்தோம், உழையான சேற்றில் இருந்தோம். நம்ப முடியுமா? நம்பலாம், நிச்சயமாக நம்பலாம். அதிலிருந்து தான் கர்த்தர் நம்ம எடுத்தனால தான் இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில், தேவனுடைய சமூகத்தில் இருந்து தேவனை ஆராதிக்கிறோம். ஒரு அல்லேலூயா. கிருபை பூமியின் கடையாந்தரங்களை பார்க்கிறார். அங்கே கிருபை வருகிறது, ஆண்டவருடைய கிருபை வருகிறது.
மட்டுமல்ல, பயங்கரமான ஒரு குழிக்குள் விழுந்து கிடக்கிறோம், அங்கு கர்த்தருடைய கிருபை வருகிறது. உளையான சேற்றில் சிக்கி கீழே அமிழ்ந்து கொண்டிருக்கிறோம், அங்கு கர்த்தருடைய கிருபை வருகிறது. பூமியின் கடையாந்தரத்தில் பயங்கரமான குழியில் உளையாத சேற்றில் கர்த்தருடைய கிருபை அங்கு வரவில்லைன்னா நிச்சயமாய் நாம் அந்த இடத்துல செத்து மடிந்திருப்போம், அழிந்திருப்போம். ஆண்டவருடைய அநாதி தீர்மானம், அநாதி சிநேகம் இங்கே வெளியே வருகிறது. அதன் பின்னுள்ள வசனத்தை நான் அப்புறமா சொல்றேன். எவரும் கண்டுகொள்ள முடியாத ஒரு இடம் கடையாந்தரம். அந்த கடையாந்தரமான இடத்திற்கு இயேசு வந்து அந்த பயங்கரமான குழியை பார்க்கிறார். அது ஒரு மரண குழி, இவன் செத்து போக போறான். பாவத்தின் நிமித்தமாய் அந்த கடையாந்தரத்தில் இருக்கிற அந்த பயங்கரமான குழின்னு சொன்னாலும் கூட பரவாயில்லை. யோசேப்பை பிடிச்சு எங்கே போட்டாங்களா? குழியில் போட்டாங்க. அது வரும் குழின்னு தான் வருது. இது பயங்கரமான குழியில் நம்ம இருந்திருக்கிறோம். அந்த குழியை விட பயங்கரமான குழியில் இருந்திருக்கிறோம். பாவம் நிறைந்த குழி. பாவம் நிறைந்த குழி மட்டுமல்ல, அந்த குழியில் சேர் இருந்திருக்கு. சேத்துக்குள்ளுக்கு ஒரு மனுஷன் இறங்கினான்னா அப்படியே போக 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 கீழே போயிடுவான். கீழே போய் அவனு முடிவு பயங்கரமான, வெளியே வர முடியாதபடி அந்த சேரும் அந்த குழியில் இருக்கிற பாவமும் அவனை பிடித்து வைத்து கொண்டிருக்கிறது. என்றைக்கையாவது ஒரு நாள் அந்த பாவத்தின், அந்த பயங்கரமான குழியில் இருக்கிற அந்த பாவத்தின் சம்பளமாகிய அந்த மரணத்தை அவன் ருசி பார்த்துத்தான் ஆக வேண்டும். பார்த்துட்டே இருக்காரு. என்னை விட்டு தூரமாக போயிட்ட, பூமியின் கடையந்திரத்தில் போயிட்ட. ஆண்டவர் விடவே இல்லை. அவனுக்கு கொஞ்சம் கிருபையை வைத்திருக்கிறார் ஆண்டவர். அந்த கிருபையை இப்பொழுது ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். அங்கே வரவரும் ஆண்டவர் வெறுமையாய் வரவில்லை. இயேசு அங்கே வந்து தூக்கி எடுத்தாரா, சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்தேன். சங்கீதம் 42 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை தூக்கி எடுத்தாராம் ஆண்டவர். தூக்கி எடுத்தாராம். நன்றாக கவனிங்க. எப்படி தூக்கி எடுத்திருப்பாரு? 2 பேரை அனுப்பி, சீஷரில் அனுப்பி, எப்பா ஒருத்தன் சாக போகிறான்ப்பா, அவனை தூக்கி கொண்டு வாங்கப்பா, நான் அவனுக்கு ஜெபிக்கணும்ப்பா. அப்படி வரல. ஆண்டவரே வருகிறார். ஆண்டவரே வருகிறார். இன்றைக்கும் அதிகமான கிருபை அளிக்கிறேன்னு சொன்னார்ல, அந்த ஆண்டவர் வருகிறார். நீ எங்கே இருக்கன்னு ஒரு முடிவு எடுத்துக்கொள். பூமியின் கடையாந்தரத்தில் பயங்கரமான குழியில் உளையான சேட்டை இருப்பாய்னா அந்த ஒரு கருத்தை மட்டும் நீ நீட்டி ஆண்டவருக்கு நேராக நீட்டுவாய் என்றால் அவரும் கரம் நீட்டி உன்னை தூக்கி எடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தூக்கி எடுப்பார். பாருங்க, இயேசு கரம் நீட்டி அப்படி தூக்கி எடுக்கிறார்னா அந்த கரத்தில் என்னெல்லாம் இருக்கு? இயேசுவின் கருத்தில் என்னெல்லாம் இருக்குது? அவர் கருத்தில் அந்த அழுக்க துடைக்கிறதுக்கோ அதுக்கோ எதுக்கோ வேறு எதுவும் கிடையாது. அந்த கருத்தில் இரத்தம் இருக்கிறது. ஆமேன். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அந்த கருத்தில் இரத்தம் இருக்கிறது. அந்த கருத்தில் தழும்புகள் இருக்கிறது. ஒருவே அந்த குழிக்குள் கிடக்கிறவன் அடிபட்டு சரீரத்தில் வியாதியோ பிரச்சனையோ இருந்ததுன்னா அந்த தழும்பு அவனை குணமாக்குறது. முதலாவது அந்த இரத்தம் அவனை சுத்தப்படுத்துகிறது. 2வது அந்த தழும்பு அவனை குணமாக்குறது. 3வது இயேசுவின் கருத்தில் வல்லமை உண்டு. ஆமேன். அப்படி தூக்கி எடுக்கிறாரா. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார் பாருங்க. நீ செத்து போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிற, நீ அழிந்து போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிற, பூமியின் கடையாந்தரத்தில் இருக்கிற, யாரும் உனக்கு தெரிந்தவங்க உலகத்தில் உண்டு, உன் கூட பிறந்தவங்க உண்டு, உன் பெற்றோர் உண்டு, எல்லாரும் உன்னை கைவிட்டு விட்டாங்க. நீ அங்கே அமிழ்ந்து போற. ஏனென்றால் யாரும் எனக்கு இல்லை, நான் எப்படி இருந்தாயின செத்தாயின பிழைத்தாயின்னு நீ நினைத்து கொண்டு அந்த பயங்கரமான குழியில் பாவ சேற்றில் நீ மூழ்கி கொண்டிருக்கிறாய். மகனே மகளே, அதிகமான கிருபை அளிக்கிற நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். தூக்கி எடுத்து அதோடு ஆண்டவர் விடையில் சங்கீதம் 42 கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண் மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். எவ்வளோ ஒரு மேன்மையான காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க.
தூக்கி எடுத்து அப்படியே கரையில் கொண்டு விடுறதோடு மட்டும் இல்லை, இப்போ என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி, கண்மலையாகிய தேவன் நம்மை அவர் மேல் நிறுத்தி பாடுறோம் இல்லையா, என் கண்மலை ஆனவரே என்று பாடுகிறோமே, நிறுத்தி என் அடிகளை நான் ஒவ்வொரு அடிகளும் சொல்லும்போது ஒவ்வொரு நடையும் கர்த்தர் உறுதி. இனி நீ அந்த பூமியின் கடையாந்தரத்துக்கு போகக்கூடாது, இனி அந்த பயங்கரமான குளிக்கு நீராய் போகக்கூடாது, இனி அந்த உளையான சேற்றில் விழக்கூடாதுன்னு சொல்லி என் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். கர்த்தர் அதிகமான கிருபையை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஆண்டவர் தூக்கி எடுத்துட்டாருன்னா அதுக்கு பிறகு யாரும் அங்கே போக மாட்டாங்க, யாருமே போக மாட்டாங்க. ஏனென்றால் ஆண்டவரை தூக்கி எடுத்து விட்டார். இனி கிருபையை தந்து கர்த்தரனை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள் எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 8 வரைக்கும் உள்ள வேத பகுதியில் கொஞ்சம் தியானிப்போம். எஃபிஷியன்ஸ் சாப்டர் 1 verses from 3 to 8 in page number 263. in Tamil Bible page number 263. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் தேவன் தம்முடைய கிருபையை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறபடினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏனென்றால் இப்பொழுது என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி சகல ஆசீர்வாதத்தாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். யார் கேட்டாலும் ஆண்டோட கிருபையினால நான் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறேன். ஆமென். ஆண்டவர் பாப்பார், இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குதே ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு. ஆனால் என் பிள்ளை சொல்லுது ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறார். இருக்கிற கிருபை தேவன் தந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். கிருபையிலே நீங்கள் பெருகுவீர்கள். அதிகமான கிருபைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். 4வது வசனம் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. பார்த்தீங்களா, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே, நாம் உருவாவதற்கு முன்பே, இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டவர் கைவிடுவார்? அப்படி லிஸ்ட் எடுத்து பார்க்கிறார் ஆண்டவர். தெரிந்து கொண்டேன், இந்த ஆளை காணோமே, இவர் எங்கே இருக்கிறாரு? கொஞ்சம் வானத்திலிருந்து ஆண்டவர் அப்படி எழுப்பி பார்க்குறாரு. இவர் எங்கே இருக்கார்? இப்போ இவர் எங்கே இருக்கிறாரு? பூமியின் கடையாந்தரத்தில் இருக்கிறார். நேரே போகிறார், அவரே போகிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாய் சீஷர்கள் தெரிந்து கொள்ளவில்லை, பிதாவாகிய தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். பிதாவின் பிள்ளைகள் நாங்கள், பிதாவின் பிள்ளைகள் நாம். ஆமேன். நம்மை அவர் தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் நான் நமக்கு தந்து அருளின அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, கிறிஸ்துவின் கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக நம்மை தெரிந்து கொண்டார். புரிந்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் மகிமைக்கு அடையாளமாக நம்மை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டதோடு மட்டுமல்ல, 6வது வசனம், நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்து இருக்கிறார். புரிந்ததா? இப்போ கண்மலையின் மேல் கொண்டு நிறுத்திட்டார் ஆண்டவர், அடிகளை உறுதிப்படுத்திட்டார். இப்போ சொல்றாரு, அவரு என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். நாம் எல்லா ஆண்டவருக்கு சுவிகார புத்திரர்கள். அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியாய்
புத்திர சுவிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். அது அவருடைய கிருபை. அப்படியே விட்டுவிடவில்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தால சொல்லுகிறேன், ஒரு மூலையில கடந்தோம், கண்ணு கட்டாத ஒரு இடத்துல கடந்தோம். ஆண்டவர் பார்க்கிறாரு, என் பிள்ளையை காணோமே என்று தேடி வருகிறார். இவன் அமிழ்ந்து கொண்டே இருக்கிறான். உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியில விழுந்து உளையார சேற்றில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்போ ஆண்டவர் பார்க்கிறாரு, இது என் பிள்ளை அல்லவா, கண்மலையின் மேல் இவனை நிறுத்துவேன், இவன் அடிகளை உறுதிப்படுத்துவேன், இவனை என் புத்திர சுவீகாரமாய் நான் மாற்றுகிறேன். எவ்வளவு மேன்மையான காரியங்களை சொல்லுகிறார் பாருங்க, செய்கிறார் பாருங்க. எனக்கு இந்த நிலைமையில நம்ம இருக்கிறோமா? அவருடைய கிருபை இழந்து போகாதுங்க. ஒருவர் கூட அவருடைய கிருபை இழந்து போகாதுங்க. ஏனென்றால் எதற்கும் தகுதியற்ற உங்களை எல்லாவற்றுக்கும் அவர் தகுதிப்படுத்தி தம்முடைய கிருபையினால் உங்களை ஆசீர்வதித்து வருகிறார். அவருடைய கிருபை பெரியது. பெரிதான கிருபை தேவன் தந்திருக்கிறார். 6வது வசனம், 7வது வசனம், கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த தூக்கி எடுத்தார் பாருங்க, அப்பவே ஆண்டவர் நம்மை கழுவி சுத்திகரித்திருக்கிறார். அந்த இரத்தத்தினால அந்த தழும்புகளால் குணமாக்கி இருக்கிறாரு. அவருக்கு வல்லமையினால நம்மை புத்திர சுவிகாரமாக்கி இருக்கிறாரு. இப்ப வேதம் சொல்லுகிறது, அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே ஆண்டவர் இரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு கர்த்தருக்குள் நமக்கு உண்டா. பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு முன்பா இங்க வைக்கப்பட்டிருக்கிறது. பாவ மன்னிப்பிலிருந்து ஒரு மீட்பு. ஆண்டவருடைய இரத்தம் நமக்கு விடுதலை தரும். ஆண்டவருடைய மாம்சம் நமக்கு விடுதலை தருகிறது. ஆண்டவருடைய கிருபை நமக்கு விடுதலை தருகிறது. கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே, கிருபையில ஐஸ்வர்யத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த ஐஸ்வர்யத்தின்படி நம்மை ஆசீர்வதிக்கிறார். 8வது வசனம், அந்த கிருபையை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணி இருக்கிறார். இருக்குதா? பெருக பண்ணி இருக்கிறாரா? அந்த பெருக்கத்தை பார்க்கிறோமா? நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து அவருடைய கிருபை நம்மை பெருக பண்ணும். ஏனென்று அதிகமான கிருபை அவர் தந்திருக்கிறாரு. ஒரு நாளும் ஒரு பொழுதும் கூட ஆண்டவர்கிட்ட ஏன்னு கேட்காதுங்க. ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே? ஏன்னா நீ பூமியின் கடையாந்தரத்தில் இருந்த நீ பயங்கரமான குழியில விழுந்து சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை, பாவத்தில் அழிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனா உன் கிட்ட வந்து நான் உன்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி உன் அடிகளை உறுதிப்படுத்தினேன். நீ எனக்கு தான் சொந்தம் என்று அந்த புத்திர சுவிகாரத்தை நான் உனக்கு தந்தேன். இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக்கத்தை பார்க்க போறீங்க. இந்த டிசம்பர் மாதத்தில் அந்த கிருபையை நீங்கள் பெருக்கத்தோடு பார்க்க போறீங்க. 1-2 கிருபை இல்லை, எல்லாவற்றிலும் அந்த கிருபை இறங்கி வருகிறது. குடும்பத்துக்குள்ள எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர் மேலும் அந்த கிருபை இறங்கி வர போகிறது. அது தூரமாயிருந்தாலும் சரி, சமீபமாயிருந்தாலும் சரி, கர்த்தர் அந்த கிருபை இறக்கி கொண்டு வர போகிறார். அந்த கிருபையினால நீங்க ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். ஆமேன், ஆமேன். முக்கியமான ஒரு பகுதியாக இந்த 8வது வசனம், அந்த கிருபையை கிருபையின் ஐஸ்வர்ய சம்பந்தராகிய பாவ மன்னிப்பை மீட்க சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் இந்த 2024ஆம் ஆண்டு 11வது மாதத்தில் அல்ல, 12வது மாதத்தில் நாங்கள் எங்கள் ரட்சிப்பின் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இந்த நாள் மட்டும் எந்தெந்த கிருபை தடைப்பட்டிருந்ததோ அந்த கிருபையெல்லாம் தந்து கர்த்தரங்களை பெருக பண்ணினார் என்று இந்த மாத கடைசியில் சாட்சி சொல்லும்படியாய் கர்த்தர் உயர்த்தும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஜெபிங்க. எத்தனை பேர்
சொல்ல முடியுமோ அத்தனை பேர் கர்த்தரின் கிருபையால் வாழ்கிறோம் என்று சொல்ல போறீங்க. ஏனென்றால் கர்த்தர் அதிகமான கிருபையை உங்களுக்கு அளிக்க போகிறார். அந்த கிருபையில பலுகி பெருக பண்ண போகிறார். ஒரு ஆசீர்வாத வசனத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் அடைவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஆமென். நீங்க பெருகுவீங்க. எல்லாவற்றும் எப்பொழுதும் சம்பூரணம், சம்பூரணம், சகலவித நற்கிரியைகளை பெருகுங்க. எல்லா நற்கிரியைகள் செய்ய போறீங்க. ஏனென்றால் அந்த கிருபைக்குள் இருக்கிற ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அப்படினால நீங்கள் சம்பூர்ணம் உள்ளவர்கள், நீங்கள் பெருகுகிறவர்கள். தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிற வேளையில அந்த கிருபை மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக உங்களை கர்த்தர் மாற்றுவார். செய்ய வல்லவராய் இருக்கிறார். வேத வசனத்தின்படி கர்த்தர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபை பெரிது. நாம் எழும்பி நிற்போமா? ஜெபிப்போமா? எல்லாரும் எழும்பி நிற்போம். இந்த புதிய மாதத்தில் ஒரு விசேஷித்த வாக்கு தத்துவத்தை தந்து, அந்த வாக்கு தத்துவத்தில் இருக்கிறது ஒரு லைன் தான். அந்த வாக்கு தத்துவத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு உங்கள் சந்ததிக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். தலைமுறை தலைமுறைக்கு வைத்திருக்கிறார். ஒரு காலத்தில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லியிருப்பீங்க, நெகிழப்பட்டிருந்தேன், கைவிடப்பட்டிருந்தேன், ஒருவரும் கடந்து நடவாதமாக இருந்தேன், பூமியின் கடாந்தரத்தில் காணப்பட்டேன், பயங்கரமான குழியில் விழுந்து கடந்தேன், உளையான சேற்றில் கடந்தேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, முழங்கால் படி போட்டு ஜெபிக்கிற வேளையில் எப்படி கூப்பிடுகிறோம்? அப்பான்னு தானே கூப்பிடுகிறோம், பிதாவேன்னு தானே கூப்பிடுகிறோம். ஏனென்றால் அவர் நமக்கு புத்திர சுவிகாரத்தை கிருபையாய் தந்திருக்கிறாரே, கிருபையாய் தந்திருக்கிறாரே. இன்றைக்கு நீங்கள் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாயிருக்கும்படியாய் இந்த முதல் தேதி, டிசம்பர் மாதம் 1 தேதி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீ சம்பூர்ணமாயிருப்பாய், சகல நற்கிரியைகளும் பெறுவாய். இதோ என்னுடைய சகல விதமான கிருபையையும் நான் உனக்கு தந்து உன்னை பெருக பண்ண நான் வல்லவராயிருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் அதை நிறைவேற்றியே நம்மை ஆசீர்வதிப்பார், நிறைவேற்றி முடிப்பார். அதை நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபிப்போமா? இந்த கிருபைக்காக நம்ம ஜெபிப்போமா? எல்லாரும் நம்ம ஜெபிப்போம். இந்த கிருபை தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கரம் உயர்த்தி கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நல்ல தகப்பரே, இந்த கிருபை என்னவென்று கர்த்தாவே இன்றைக்கு நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாய் எங்களோடு நீர் இடைப்பட்டீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, கண்காணாத இடத்துல கடந்தோம் ஆண்டவரே, பூமியின் கடையாந்தரத்தில் கடந்தோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களை திரும்பி பார்க்க நாதியற்றவர்களாய் கடந்தோம் கர்த்தாவே, நெகிழப்பட்டு கிடந்தோம் கர்த்தாவே, கைவிடப்பட்டு கிடந்தோம் கர்த்தாவே, ஒருவரும் கடந்து நடவாதமாய் கடந்தோம் கர்த்தாவே.
ஆனாலும் தகப்பனே, அந்த உளையான சேற்றிலிருந்து, அந்த பயங்கர குழிக்குள் காணப்பட்ட அந்த உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பொற்கருத்தால, உம்முடைய அற்புதம் செய்கிற கருத்தால, உம்முடைய வல்லமை உள்ள கருத்தால, ஆண்டவரே உம்முடைய ரத்தம் தோய்ந்த கருத்தால, ஆண்டவரே குணமாக்குற ஒரு தழும்புகள் நிறைந்த கருத்தால எங்களை தூக்கி எடுத்தீரே. இப்பொழுதும் கூட கர்த்தாவே, ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை நீ தூக்கி எடுக்க போகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. கரம் உயர்த்தி கேட்கிறாங்கப்பா. ஆண்டவரே, பூமியின் கடையாந்திரத்தில் இருக்கிற ஏசப்பா, பயங்கரமான குழியில இருக்கிற ஏசப்பா, உளையான சேற்றில் இருக்கிற ஏசப்பா, என்னை தூக்கி எழுவென்று தங்கள் வாய் திறந்து உம்மை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகள் மேல் உம்முடைய கிருபை இறங்க போகிறதே, அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. Glory to God. ஒவ்வொருவரையும் தூக்கி எடும் ஆண்டவரே. கண்மலையின் மேல் நிறுத்தி அவள் அடிகளை உறுதிப்படுத்தி, அப்பா பிதாவை என்று அழைக்க முடியாது உத்திர சுவிகாரத்தை கொடுத்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எப்பொழுதும் சம்பூர்ணம் அடைய, எப்பொழுதும் நற்கிரியைகள் பெருக ஆண்டவரே, சகலவித கிருபையினாலும் அவளை நீர் பெருக செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. பெருக செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த பண்டிகையின் மாதம் பண்டிகையாய் கொண்டாட ஒன்றாம் தேதியிலிருந்து பண்டிகை தினமாய் இந்த நாளை நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பண்டிகையின் மாதமாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீ செய்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். வியாதியில் கிடப்பவர்களுக்கு உம்முடைய கிருபை தேவை ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளாலும் உம்முடைய வசனத்தினாலும் உம்முடைய இரத்தத்தினாலும் அவரை நீர் குணமாக்குவீராக. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். குடும்பத்துக்குள்ளே முடங்கி கிடக்கிற பிரச்சனை நிமித்தமாய், போராட்டத்தின் நிமித்தமாய், ஏமாற்றம் தோல்வி நிமித்தமாய் முடங்கி கிடக்கிற அந்த குடும்பத்திலிருந்து யாராவது உம்மை பார்த்து அப்பா என்று கூப்பிடுகிற வேளையில மன இரக்கம் நிறைந்தவரே, மன துருக்கம் நிறைந்தவரே, நீர் அவளை விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இன்னும் என்னென்ன போராட்டங்களோ, என்னென்ன பிரச்சனைகளோ, என்னென்ன வேதனைகளோ தங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஏமாற்றம் தோல்வியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ எல்லாருக்கும் உம்முடைய கிருபைக்குள் இருக்கிற அந்த ஜெயத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் கிறிஸ்துவுக்குள் உம்முடைய பிள்ளைகளை இந்த உலக தோற்றத்திற்கு முன்பே தெரிந்து கொண்டது உண்மை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிருபை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் ஒவ்வொருத்தரும் நீர் பெருக பண்ணுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. அவருடைய குடும்பத்துக்குள் கர்த்தாவே கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. தனிப்பட்ட ஜீவியத்தில் கிருபை பெருகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அந்த கிருபைக்குரிய அடையாளங்கள் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கர்த்தர் ஆசீர்வதியும், கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும், கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும் அப்பா. 121 சங்கீதத்திலே சொன்னபடி கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் தகப்பனே உம்முடைய கிருபை அவள் மேல் இறங்கி அவளை பாதுகாத்து கர்த்தாவே வழி நடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கர்த்தர் செய்ய வல்லவர். தேவைக்காய் அநேகர் காத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. வாழ்க்கையில ஒரு காரியமும் கர்த்தாவே எங்களால் செய்ய முடியவில்லை, எங்களுக்கு தேவை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் கர்த்தாவே. வானத்தையும் பூமியையும் உண்டாக்குற கர்த்தர் ஆண்டவரே, ஒத்தாசையை அனுப்பி கொடுக்கக்கூடிய கர்த்தர், உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த கிருபையை அனுப்பி கொடுக்கும்படியாய் நான் கேட்கிறேன் ஆண்டவரே. நீர் செய்ய வல்லவர், அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செய்ய வல்லவர், அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முடிந்து ஒரு புதிய ஆண்டுக்குள் செல்வதற்கு முன்பாய் ஆண்டவரே கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. தாவீது சொல்லுகிறானே, உம்முடைய கிருபை உம்மை நம்புகிறவனுக்கு மேல், உம்முடைய நம்புகிற கூட்டத்தின் மேல் அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று அவர்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்து அந்த கிருபைகளை கண்டு கர்த்தருக்குள் கலிகூற தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, என் ஜெபத்தை தள்ளாமலும் உம்முடைய கிருபையை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும்படியாய் உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபித்திருக்கிறேன் கர்த்தாவே. ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். சகல துதி கன மகிமை புகழ் உமக்கு செலுத்துகிறேன். அந்த கிருபையை பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அதிகமான கிருபைகளை அளித்து எங்கள் மேல் வைத்த கிருபை பெரிது என்று நாங்கள் சொல்லும்படியாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். ஹൃദയத்தின் மீது கருத்தை வைத்து சத்தமா சொல்லுவோமா?
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.